ஹலோ கைஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. இந்த மான்வாவை எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா இந்த மான்வால ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கு. அது ஒண்டி இல்ல, நம்ம ஈலினு அவனால ஒரு ஸ்கில்லையோ இல்ல ஒரு ஐட்டமையோ ஆளு இன்ஃபினிட்டா எவால்வ் பண்ணின்னு போயினே இருக்க முடியும். ஸோ பயங்கரமா போவோம். ஜஸ்ட் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம ஆளுகிட்ட ஒரு பயங்கரமான எபிலிட்டி வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமா டெவலப் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருப்பான். அந்த எக்ஸாமோட கடைசி நாளும் அப்பியர் ஆகுது. எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த போட்டியில யாரு ஹையஸ்ட் ரேங்க் எடுக்க போறான்னு. அங்க நம்ம பிரின்சிபலா குட் மார்னிங் மை ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு அவரும் வருவாரா. அங்க இதை பார்த்தோன்னே மத்த பிரின்சிபலுக்குலாம் அங்க பயங்கரமா கடுப்பாகுது. இதனால சைட்ல இருக்க அந்த பிரின்சிபலும், எப்பா உங்க அகாடமில 2 ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்கிற ஆளுங்க இருக்கலாம், ஆனா எப்பயுமே ட்ரிபிள்எஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆமா ஆமா, நீ சொல்ற விஷயமும் உண்மைதான். ஏன்னா இது வரைக்கும் இந்த சீக்ரெட் இலியத்துல ஒரு ஹையஸ்ட் லெவலா செட் பண்ணது 11வது லெவல் தான். அதுக்கு மேல யாருமே ஹையஸ்டா போனதே இல்ல. இந்த வாட்டி யோசிக்கிறேன், இந்த வாட்டி அவங்களால தாண்ட முடியுமா இல்ல என்ன ஆகும்னு. ஆனா நம்ம பிரின்சிபலா, நாங்க தான் அந்த ரெக்கார்டையே செட் பண்ணுவோம், நாங்க தான் அந்த ரெக்கார்டையே உடைப்போம் இப்படின்னு ரொம்ப பெருமையா இருப்பாரு. அங்க பின்னாடி இன்னொரு பர்சனும் வரான். என்னாச்சு பிரின்சிபல், ரொம்ப ஃபன் பண்றீங்க போலியே, நானும் வந்து ஜாயின் பண்ணலாமா? பின்னாடி வர பர்சன் வேற யாரும் இல்ல, நீனியோட அப்பா தான். மிஸ்டர் ஜூ, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இந்த பக்கம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நீனியை பத்தி கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். நான் இப்போ சொல்லிடுறேன், நீனியோட அப்பா வந்திருக்காருல்ல, அவரு இந்த சிட்டியோட ஒரு டாப்பான ஆஸ்ட்ரோலஜர். சிம்பிளா சொன்னா ஃபியூச்சர்ல என்னென்ன ஏற்பட போகுது ஜோசியம்லாம் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஆனா அதுக்குன்னு தப்பி தவறி கூட இந்த பர்சனை நீங்க சாதாரணமா எடை போட வேணாம். ஏன்னா இந்த கதையோட ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல இவரும் ஒண்ணு. அது ஏன் எதுக்கு அப்படின்னு இப்போ வந்து புரியாது, இதுக்கப்புறம் கதை போக போக உங்களுக்கு புரியும். பிரின்சிபல், நீனியால எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையா உங்களுக்கு? மிஸ்டர் ஜூ, என்ன சொல்றீங்க? நீனி ஒரு தங்கமான பொண்ணு, அவ தான் எங்க அகாடமியோட ஒரு பிரைடு மாதிரிப்பா. அங்க திடீர்னு போட்டலும் அப்படியே ஜொலிக்கும், யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. நீனியோட அப்பாக்கு அங்க புரியல. ஆமா, டைமிங் வந்து முடியல, அதுக்குள்ள யாரு? ஒருவேளை வெளியில வர அந்த பர்சனுக்கு அடிபட்டிருக்கலாம், வரது வேற யாரும் இல்ல, நம்ம நீனி தான். அப்பா நீங்க வந்து என்ன இங்க? உடனே அப்பாவும், நீனி டைம் வந்து முடியல, அதுக்குள்ள என்னாச்சு வெளில வந்துட்டேன். அங்க பிரின்சிபலும் லெவலை பத்தி கேட்பாரு. நான் கரண்டா லெவல் 2ல இருக்கேன். லெவல் 12 அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஆனா நம்ம பிரின்சிபலுக்கு வேண்டி அப்படி இல்ல, ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நாங்க தான் அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணோம், நாங்க தான் அந்த ரெக்கார்டை உடைக்கவும் செஞ்சோம். நீனியோட அப்பாவும் அங்க சொல்றாரு, நீனி இன்னமும் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, ஏன்னா டைம் வந்து இன்னமும் முடியல, எதுக்காக ரொம்ப சீக்கிரமா வெளில வந்த? அப்படி இன்னமும் வெயிட் பண்ணி நீ வந்திருந்தா இப்போதைக்கு உன்னோட லெவல் அது 13 ரீச் ஆயிருக்கலாம். அட போங்கப்பா, உள்ள வந்து ஒரே போரிங்கா இருக்கு. ஏன்னா வெறுமா மாஸ்டர்ஸ் எல்லாமே லெவல் 10லயோ ஏதோ தான் இருக்கு. அதுங்களை தேடி கொள்ளும் போது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டும் கிடைக்கல. நீ வெளியில இருந்து இப்படி சொல்லலாம், ஆனா நீனியோட நோக்கமே வேற. நான் ஸ்பெசிபிக்கா வெளியில வந்ததுக்கு காரணமே நீதான் லிங்க. ஏன்னா இந்த வாட்டியும் உன்னால தப்பிக்க முடியாது, கண்டிப்பா நீ யாரு என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். இப்படின்னா நம்ம ஈலின் அங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவ வெயிட் பண்ண இருக்கா. அங்க ஹீரோ பத்தி பேசும்போது நம்ம ஆளுக்கும் அங்க தும்பலா வரும். அங்க ஆளுக்கு புரியல, அட என்னப்பா ஆச்சு, இங்க ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு, கூல்டாவும் இல்ல, அப்புறம் எதுக்காக எனக்கு தும்பல் வரணும்? கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க என்ன திட்டுறாங்களா என்ன? பின்னாடி ஆல்ரெடி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை கொண்டுட்டான். என்னப்பா இது, இந்த இடம் முழுக்க லெவல் 10 மாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்போ எதுவுமே இல்ல. இதுங்க தேடி கொள்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. சரி, இப்போ இதான் விஷயம்னா என்னோட ரேஞ்சை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா ஒரு ஃபர்பிடனான நியூ கர்ஸை நான் லேர்ன் பண்ணேன். அந்த கர்ஸோட பேரு இன்ஸ்டன்டேனியஸ் டான்ஸ். இதை ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணுனா, யூசரு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கனை இழக்கிற மாதிரி இருக்கும். இதனால சர்ச் ரேஞ்சும் எபிலிட்டியும் ஆளுக்கு பயங்கரமா அதிகரிக்கும். எந்த அளவுக்கு அந்த ஆர்கன் இம்பார்ட்டன்டா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கும் மேல இருக்கலாம். ஆக்டிவேட் பண்ணி கிட்னி ஆளு சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். இதனால எஜிலிட்டியும் பயங்கரமா அதிகரிக்குது. நம்மாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். யாரு யோசிச்சா எஜிலிட்டி 10 மடங்கு இப்படி டெரிஃபைங்கா அதிகரிக்கும்னு? இவன் லெவல் 50ல இருக்க ஒரு அசாசின், அவனால கூட இந்த அளவுக்கு வேகமா மூவ் பண்ண முடியாது. ஏதோ நான் பறக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவனோட வேகமே ரொம்ப அதிகமா இருக்கும். அவன் ஓடி போறதே அங்க தெரியல, வெறுமா ஏதோ ஒரு காத்து தான் கிராஸ் ஆகுற மாதிரி அங்க தெரியும். அந்த அளவுக்கு ஆளு வேகமா வரான். முன்னாடி ஒரு 3 மேண்டிஸ் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஆர்கனை சாக்ரிஃபைஸ் பண்ண அவ்வளவுதான் ஃபியூரியஸ் தண்டர், அது அங்க பயங்கரமா பாயுது. அங்கேயே அதோட கதையை முடியுது. அங்க இதே மாதிரி அந்த போர்ட்டல் வழியா ஏகப்பட்ட ஆளுங்க வெளியில வராங்க. எல்லாருக்குமே ரொம்ப டயர்டா இருக்கு. சில பேரோட நிலைமெல்லாம் மோசமா இருக்கும். ஆனா இப்பயும் நம்ம நீனியோட கண்ணு நம்ம லிங்க் மேல தான் இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ தான் அப்படியே பேரை உல்டாவா சொல்லியிருப்பான் ஆளு. என்னப்பா ஆச்சு, இது ஸ்டேஞ்சால இருக்கு, ஏன்னா இப்போதைக்கு
அன்னைக்கு நம்ம லிங்கி இங்க வந்திருக்கணும், ஆனா ஆளு இன்னமும் அப்பியரே ஆகல. அவ்வளவுதான், இந்த சீக்ரெட் ரிலியமோட டெஸ்ட் முடிய ஒரு 5 நிமிஷமோ அதுதான் இருக்கு. அதனால யார் யாரு உள்ள இருக்கீங்களோ சீக்கிரமா வெளியில வாங்க. அதே மாதிரி இங்க பெருசா மத்தவங்க யாருமே ஹையஸ்ட் ஸ்கோரை எத்த மாதிரி தெரியல. இனிதான் இந்த வாட்டி அந்த ரெக்கார்டை ப்ரோக் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சைட்ல ரெட் கலர் முடியோட இருக்கிற அந்த பிரின்சிபலுக்கு அங்க புரியல. ஆமா, இந்த குன்சாங் அகாடமில நான் என்ன கேள்விப்பட்டேன்னா 2 ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்க ஒரே ஒரு பர்சன் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொத்த எங்கப்பா? இன்னமும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா நீனிக்கு அங்க கவலையா இருக்கு. அம்மா, இந்த லிங்க் எங்கப்பா போனா? நான் என்ன மிஸ் பண்ணிட்டேனா? இல்ல, வாய்ப்பே இல்ல. இந்த பொண்ணு வெயிட் பண்றது வேஸ்ட் தான் அப்படின்னு அவளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஈ தான் அங்க லிங்கு தான் அந்த ஈயும் போட்டலும் அங்க பயங்கரமா ஜொலிக்கும். இந்த வாட்டி அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த வாட்டி வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம லிங்கு தானு. ஆனா வரது நம்ம ஈ தான். அம்மா ஈ, எதுக்காக நீ வந்திருக்க? டைம் முடிஞ்சிச்சு, நான் வெளியில வந்தேன். அதுல உனக்கு பிரச்சனையா என்ன? நீயா இது? ஏதோ வேற ஒரு பர்சன் அப்படின்னு யோசிச்சேன். எதுக்காக உன்ன மாதிரி ஒரு கோல கடைசி டைம்ல வரணுமோ? ஏன்னா உன் கூட எல்லாம் எனக்கு பேச கூட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி இருக்கியா? அட யாருமா இந்த பொண்ணு? இவளுக்கு என்ன பைத்தியமா, சைக்கோவா என்ன? நானே அவ கூட பேச வேணாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கேன். அவளா வந்துட்டு தள்ளிடு, நீயும் நானும் வேற உலகம் அப்படி இப்படின்னு எதோ சொல்ல இருக்கா. அங்க பிரின்சிபலும் வந்துட்டு, ஆமா ஈ, ஃபைனலி என்ன வெளில வந்துட்டியோ? உன்னோட லெவல் அது என்னப்பா? பெருசா அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணல, இருந்தாலும் லெவல் 16ல இருக்கேன் இப்போ. நான் லெவல் 16 அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா சீக்ரெட் ரிலியமோட ரெக்கார்டே 11 தான். இப்போ நீ லெவல் 12க்கு வந்தா. அதையும் தாண்டி நம்ம ஈ அசால்ட்டா லெவல் 16க்கு போயிட்டான். 1ல இருந்து லெவல் 16க்கு போனோம்னா 1,20,000 பாயிண்ட் வந்து வேணும். சுமாரா சொன்னா லெவல் 10ல இருக்க 100 மாஸ்டர்ஸ் நீ கொண்டு இருக்கியா? அது எப்படி பாசிபிள் ஆகும்? ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நம்ம பிரின்சிபலும் வந்துட்டு, அட இல்லன்னு, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா. ஏன்னா நீ தான் எங்க அகாடமியோட பிரைடு நான் எப்பயுமே சொல்ல இருப்பேன். பாருங்கப்பா இந்த ஆள. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ தான் இந்த அகாடமியோட பிரைடு, நீ தான் எல்லாமே அப்படி நாங்க சொன்னாரு. அதுக்குள்ள அப்படியே ஆளு பிளேட்டை திருப்பி போறான். நீனிக்கு இதை கேட்கும் போது கடுப்பாவும் உடனே அவ சொல்றான், அட இதுல என்னப்பா ஸ்டேஞ்சான விஷயம் இருக்கு? அவன் லெவல் 16க்கு வந்திருக்கான். அதுக்கு ஒரே ஒரு ரீசன், அவன் ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டர். கண்டிப்பா அந்த ஈலின் உள்ள கண்ணா பின்னாடி எபிலிட்டியை பயன்படுத்திருப்பான். அதான் ஆளு இந்த அளவுக்கு வேகமா லெவலப் ஆயிட்டான். அங்க மத்த பிரின்சிபலுக்கும் இது கேட்கும் போது ஷாக்கிங்கா இருக்கு. அப்பனா அந்த பையன் ஒரு கர்ஸ் மாஸ்டரா? இப்பதான் எனக்கு புரியுது ஆளு எப்படி இந்த அளவுக்கு வேகமா டெவலப் ஆனானு. ஏன்னா எப்பயுமே ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டரா இருக்கும் போது அவங்களால ஜஸ்ட் ஒரு 20 இல்ல 25 வயசு வரைக்கும் தான் உயிரோடவே இருக்க முடியும். ஆனா எதுக்காக அவனோட லைஃபை வச்சு இப்படி ஆளு விளையாடணும்? ஏன்னா இந்த அளவுக்கு டெவலப் ஆகி என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து ஃபேம் கிடைக்கும், ஆனா அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்து போயிட்டான். எல்லாமே ஒரு மீனிங்லெஸ்ஸான விஷயமா இருக்கும். சூ அப்படின்னு ஒரு பிரின்சிபலும் இருப்பாரு. அவரும் வந்துட்டு, அம்மா ஈலின்னு இந்த பிரின்சிபல் ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணாரா? நீ தான் டாப் ஸ்கோரரா இருக்கணும், நீ தான் எப்படியாச்சும் அதை அடையணும்னு. ஏன்னா யோசிச்சுப்பாரு, இந்த ரேங்க் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமே இல்ல. ஒரு பர்சனோட லைஃப் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பிரின்சிபல்ஸும் அப்படியெல்லாம் இல்ல, யாருமே என்ன ஃபோர்ஸும் பண்ணல. இந்த விஷயத்த நானா தான் வாலண்டரியா பண்ணேன். ஏன்னா நான் குரோ ஆன ஃபேமிலியும் ஒரு புவரான ஃபேமிலி. ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கீழ்த்தனமா பார்த்தாங்க. இவனால பெருசா என்ன பண்ண முடியும்? இவன் ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டான், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நான் எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் நான் ஒரு கோலம் மாதிரி ஒளிஞ்சு வாழ்ந்தேன். ஆனா இதுக்கு மேலேயும் ஒரு கோலம் மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். பிரின்சிபல்ஸும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல நான் ஷைன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அங்க நீனியோட அப்பாவும், யாரு யோசிச்சா உனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டான ஆம்பிஷன் இருக்குன்னு? நீயும் கஷ்டப்பட்டு இந்த ரெக்கார்டை ப்ரூவ் பண்ணி இந்த இடத்துல ஒரு நம்பர் 1 பர்சனாவும் மாறிட்ட. இல்லைன்னு என்னை பத்தி நான் உனக்கு இன்ட்ரோ கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தான் ஜூ, நம்ம நீனியோட அப்பா. உனக்குள்ள பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்குப்பா. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் தேவை இருக்கா? ஜஸ்ட் என்ன காண்டாக்ட் பண்ணு, அது போதும். அங்க நீனியும் பின்னாடி வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா என்ன நீங்க? அதுக்குள்ள நம்ம தான் இங்க நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. அந்த லிங்க் அந்த பையன் டெஃபினட்டா வெளில வருவான். அவன் தான் நம்பர் 1லயும் இருப்பான். பாருங்க. என்னமா நீ சொல்ல இருக்க? அந்த பையன் யாரு? அதே மாதிரிதான் அங்க இருக்கிற பிரின்சிபல் யாருக்குமே அந்த பர்சனை பத்தி அங்க தெரியல. அங்க லிங்க பத்தி பேசும்போது நம்மால அப்படியே மூஞ்ச திருப்பிப்பான். என்னப்பா இந்த பொண்ணு, இவ வந்து இந்த அளவுக்கு ஸ்டூப்பிடா எனக்காக வெயிட் பண்ணிருப்பா அப்படின்னு நான் யோசிக்கவே இல்ல. சரி பிரின்சிபல் மிஸ்டர் ஜூ, இந்த மாதிரி பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போறேன், எனக்கும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. இப்படியே நம்ம ஆளு போறான். டைமே மூஞ்சி போயிடுச்சு. ஆனா இப்பயும் நீ அந்த போர்ட்டலையே பார்த்துன்னு இருக்கா. அங்க இன்னமும் அவளுக்கு புரியவே இல்ல. ஆமா லிங்குக்கு என்ன ஆச்சு? எதனால அவன் இன்னமும் வெளியில வரல? ஒருவேளை நான் லிங்க பத்தி பேசும்போது நைஸா ஆளு பின்னாடி போயிட்டானா என்ன? நீ எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு ஒரு பர்சனும் இல்லன்னு நினைக்கிறேன். அப்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? ஏன்னா அந்த பர்சன் உண்மையிலேயே ரொம்ப ஜீனியஸ். அந்த லிங்கு அவன் தான் என்னோட உயிரையே அங்க காப்பாத்தினான். சரிம்மா, நீ எவ்வளவு சொல்லும் போது எனக்கு
எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ வரதுக்கு முன்னாடி அவனோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணியா? நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் தான் லிங்கி அப்படின்னு நாங்க சொன்னான். இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்குமா? ஏன்னா இந்த பேரும் பாசிபிளி ரொம்ப சிமிலரா இருக்கு. நம்ம ஈலினோட பேரும் இதுவும் ஒரே மாதிரி இல்ல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு, நீ தேர அந்த பர்சன் அவன் ஒருவேளை நம்ம ஈயா இருந்தா. அப்பா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த டிராகன் பஹிமோத் அது அங்க வரும்போது லிங்கு ஒரே அட்டாக்ல மொத்தமா மூச்ச விட்டான். இதுவே அந்த அந்த பையனை பத்தி சொன்னா ஆளு தெச்சுக்குன்னு ஓடி போயிட்டான் அந்த இடத்த விட்டு. நம்ம லிங்கு கிட்ட எக்ஸ்ட்ரீம்லி ஹையான ஒரு ஃபயர் எலிமெண்டா இருக்கிற ஹெல் ஃபயர் அதுவும் இருக்கு. நம்ம ஈயால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணவே முடியாது. ஓ அப்படியா, சரி சரி. இவங்க யோசிக்கும் போதெல்லாம் அங்க நம்ம ஆளுக்கு தும்பலா வரும். அங்க ஹீரோவும் கத்துறான், ஐயோ யாருப்பா என்ன யோசிக்கிறா? ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணா வேலை முடிய போகுது. நான் எதுக்காக போன்ல ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி வைக்கிறேன். ஒரு சைடு நம்மளும் கெஸ் பண்ணிடுறான். என்னை பத்தி இந்த அளவுக்கு ஒரு பர்சன் யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த நீனி அந்த பொண்ணா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க டோரையும் நாக் பண்றாங்க. ஆமா கண்ட டைம்ல யாரா அது வருது? வெளியில ஒரு பர்சன் வந்திருக்கான். ஆமா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஸ்டூடெண்ட் ஈலின் தானே? நான் எப்படியோ ஃபைனலி உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட பேரு வேங்கு. நான் லிக்விட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனில இருந்து உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். சரி இந்த மாதிரி என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்ல, உங்களுக்காக ஒரு குட் நியூஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ரீசெண்டா அந்த சீக்ரெட் ரிலியம்ல ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்டை நீங்க செட் பண்ணீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பயங்கரமான பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க ஒரு கர்ஸ் யூசரா இருக்கீங்க. அதுக்காகவே எங்க கிட்ட ஒரு ப்ராடக்டும் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பயன்படுத்தி அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கேத்த மாதிரி எங்களால பணத்தையும் பெரிய அளவுல உங்களுக்கு தர முடியும். ஆமா எவ்வளோ? உடனே அவரும் 3 விரல் அங்க காட்டுவாரு. அட 3300. அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஜீரோவை யாருப்பா ஆட் பண்ணுவா? அட தம்பி தம்பி இருப்பா, நான் அமௌண்ட்டை சரியாவே சொல்லல. கிட்டத்தட்ட 3 மில்லியன் உனக்கு கிடைக்கும். 3 மில்லியனா? இது போதுமே. 5-6 கேர்ள் ஃபிரெண்ட் கூட ஜாலியா இருக்க. ஜஸ்ட் இந்த போர்ஷனை நான் குடிக்கணும் அவ்வளவுதானா? இந்த போர்ஷன் என்ன பண்ணுனா நம்ம ஹீரோவோட ஸ்கின் செல் அதோட growth-அ அப்படியே ஸ்லோ ஆக்கிடும். சோ சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோவோட ஏஜிங் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோ எங்க இருந்து இன்னமும் நிறைய வருஷம் வாழலாம். அதுக்கான ஒரு போர்ஷன் மாதிரி இது. பரவாயில்ல, பேவும் நல்லா தான் இருக்கு. சரி இந்த மாதிரி டைம் ஒன்றும் அந்த அளவுக்கு கிடைக்காது. இன்எஃபெக்டிவா இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு அவங்க கேரண்டியா அந்த விஷயத்த தந்துதான் ஆகணும் இப்படின்னு நம்மால குடிக்கிறான். அட இது ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்குப்பா. ஆனா எதுக்காக ஒரு மாதிரி எனக்கு மயக்கமா வருது எப்படின்னு நம்மாலும் அப்படியே மயங்கி போயிடறான். யோ பாஸ், நீ கேட்ட மாதிரியே நான் அந்த விஷயத்த பண்ணிட்டேன். நான் யோசிக்கவே இல்லப்பா. ஜஸ்ட் ஒரு பாட்டில் இருக்கு, அதுக்கே ஆளு ஏமாந்து போயிட்டான். இவன் இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்பான் அப்படின்னு நான் யோசிக்கல. இவன் இது ஃபெயில் ஆனாலும் என்கிட்ட பேக்கப் பிளான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு இப்போ ஆளு மயங்கிட்டான். நான் இதை கொண்டு வரேன் பாஸ். அவ்வளவுதான், சீக்கிரமா கொண்டு வா பாஸ். நீங்க கேட்ட மாதிரியே அந்த பர்சனை நான் கொண்டு வந்துட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு புரியல எதுக்காக நீங்க இந்த ஸ்டூடெண்ட்டை தூக்க சொன்னீங்க. ஐயோ உனக்கு என்ன வேலையை நான் கொடுத்தனோ அதை ஒண்டிதான் பண்ணணும். அதை தாண்டி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீ கேட்க கூடாது, புரியுதா? அதனால இப்போ இந்த இடத்த விட்டு போலாம் போ. ஓகே பாஸ், இதோ போறேன். அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பாடியை தொட்டு ஒரு ஆர்கனும் இருக்குதா அப்படின்னு ஒரு செக் பண்றாரு. லிவர், கேல் பிளாடர், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், இந்த மாதிரி என்னென்ன ஒரு எத்தாரோ எல்லாத்தையுமே அவரு செக் பண்றாரு. அட இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கான்பா. ஏன்னா எல்லா ஆர்கனையும் நான் தான் வெட்டி எடுத்தேன். ஆனா எல்லாமே இப்போ ரீஜெனரேட் ஆயிருக்கு. இதுலயே நம்மளுக்கு தெரியுது இது வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு பர்சன் ஆடு வெட்டுற மாதிரி கிட்னி, கேல் பிளாட் எல்லாம் ஏத்திருப்பால, அதே டாக்டர் தான் இவரு. இந்த பையன் தங்க முட்டையிற ஒரு கோழிப்பா. இவனை எப்படி என்னால அப்படியே விட முடியும்? ஏன்னா இந்த பையன் போதும் என்னால ரீஜெனரேஷன் அதுக்கான சீக்கிரட்டை மாஸ்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன? உடனே அங்க ஒரு வாய்ஸும் கேட்கும். அதுக்கப்புறம் என்ன? உங்களுக்கு சுப்ரீமான பவர் கிடைக்கும், வெல்த் கிடைக்கும், பேரு புகழ் பொண்ணு எல்லாமே உங்களுக்கு வரும். அதானே? மக்களும் உங்க முன்னாடி அப்படியே தலை குனிஞ்சு முட்டி போடுவாங்க. அதேதான். அட இரு, இத சொன்னார் யாரு? தம்பி நீ வந்து எப்பப்பா முடிச்சுக்கின? இதுக்கு பாசிபிளி வாய்ப்பே இல்ல. ஏன்னா அந்த ஸ்லீப்பிங் ட்ரக்க ஒன்ஸ் யாராச்சும் எடுத்துக்கினாங்கன்னா அவ்வளவுதான். இவன் ஒரு பெரிய எலிஃபண்டே 6 அவருக்கு அன்கான்சியஸா இருக்கும். ஆனா ஒரு மனுஷனா இருந்துட்டு எப்படிப்பா உன்னால கான்சியஸா இருக்க முடியுது? நானும் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். எப்படி என்ன ட்ராக் பண்ண? தம்பி நீ வந்து ஒரு அவிக்கன் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நான் பொலைட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. அமைதியா நான் சொல்ற மாதிரி பண்ணு. இல்லன்னு வச்சுக்கோயேன், கேரண்டியா உன்னோட கையை காலெல்லாம் வெட்டி போற மாதிரி ஆயிடும். இப்பதான் இந்த பர்சனை பத்தி தெரியுது. இந்த டாக்டரோட பேரு ஜி. இவர்கிட்ட ஃபேண்டம் பிளேட் அப்படின்னு ஒரு கிளாஸும் இருக்கு. ஆளு லெவல் 20ல இருக்காரு. சரி நீங்களே இப்படி கலை இறங்கும் போது என்கிட்டயும் வேற வழி இல்ல. நானும் எதுக்காக பின் வாங்கணும்? நான் இப்போ ஒண்டி ஹெல்ப் ஃபயரை பயன்படுத்தினா அவ்வளவுதான், இந்த இடமே தரம் மட்டமா அழிஞ்சு போயிடும். அதனால இதுக்கப்புறம் எனக்கு பெரிய பெரிய பிரச்சனையும் வரலாம். அதனால எதை பயன்படுத்தினாலும் ஜாக்கிரதையா பயன்படுத்துறது நல்ல விஷயமா இருக்கும். உடனே ஆளு எட்டர்னல் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆளு பயன்படுத்துவான். என்ன அதை பயன்படுத்தும் போது அவனோட கண்ணை அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்றான். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா கண்ணு அப்படியே தான் இருக்கும். இதுல
இதுலயே உங்களுக்கு தெரியலையா நம்ம ஆளு எவ்வளவு வேகமா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஒரு சில செகண்ட் அதுலயே ஆளு ரீஜெனரேட் பண்ணிட்டான் அவனோட கண்ணை. அந்த ஃப்ரீசிங் அதுக்கான ஸ்பெல்ல போட்டோன்னே அவ்வளவுதான் அவரோட பாதி உடம்பு கீழே அப்படியே உறைஞ்சு போகுது. ஆமா இங்க என்ன நடக்குது, நான் எதுக்காக இப்படி உறைஞ்சு போறேன், இல்ல கண்டிப்பா என்னால இதை உடைக்க முடியும் இப்படின்னு அவரும் அவரோட கத்தியை வச்சு அங்க தாக்குவாரு. ஆனா உடைஞ்சு போறது ஏதோ அந்த கத்தி தான். என்ன இது, இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் ஆல்ரெடி லெவல் 20ல இருக்கேன். என்ன மாதிரி ஒரு லெவல் 20ல இருக்க பர்சனால எப்படி இந்த ஐஸை உடைக்கவே முடியல, நீ ஒரு ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டரா என்ன இப்படின்னு அவரு ரொம்ப ஆச்சரியமாவாரு. நம்மளும் சீனா உட்காந்துங்கன்னு கேட்பான். சரி டாக்டர் நம்ம கொஞ்சம் பேசலாமா, சொல்லு என்னோட சீக்கிரட்டை பத்தி யார் யாருக்கு இங்க தெரியும், என்கிட்ட இந்த ரீஜெனரேஷன் இந்த எபிலிட்டி இருக்குன்னு. ஆப்வியஸா நான் யாருக்கிட்டயுமே சொல்லல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த எதுக்காக நான் மத்தவங்க கிட்ட சொல்லுவேன், ஏன்னா இதுல எனக்கு ப்ராஃபிட்டே வராது. அப்புறம் என்ன இது எனக்கு வாட்டமா போயிடுச்சு, நீ கவலைப்பட வேணாம், இந்த விஷயத்த ரொம்ப சீக்கிரமா நான் முடிச்சிடறேன் இப்படின்னு நம்மாலு ஒரே ஒரு பஞ்ச் தான் அடிப்பான். ஆல்ரெடி அவரோட உடம்பு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆனனால அந்த பஞ்சுனால ஃபுல்லா அவரோட உடம்பும் சுக்குநூறா போகுது. ஒரு லிக்விட் நைட்ரோஜன்ல ஒரு ஃபிளவரை போட்டா என்ன ஆகும், அதே நிலைமை தான் இப்ப அவருக்கும் ஆச்சு. நம்ம ஹீரோ போகும்போது யோசிக்கிறான், ஃபர்ஸ்ட் என்னோட வயிறை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த லிக்விடு வயிற்றுல அது இருக்கா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. வயிறை சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு 3 பேரோட கதையை முடிக்கிறான். அங்க வேங் அப்படின்னு ஒரு சேல்ஸ்மேனா ஒரு பர்சன் வந்திருப்பான்ல, அந்த பர்சன் தான் மிஞ்சிருக்கான். ஆளோட நிலைமையும் மோசமா இருக்கு, தயவு செஞ்சு என்ன கொள்ளாதீங்க, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்ல. சரி அப்புறம் என்ன, உன்னோட பாஸ் யாரு, இதுக்கு பின்னாடி எல்லாம் யாரு இருக்கா அதை பத்தி சொல்லு. என்னால அத சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா, சொல்றியா இல்ல இறக்குறியா? இல்ல சொல்றேன். அவரு குஞ்சாங் அண்டர் கிரவுண்டோட கிங்கே அவருதான். அவரோட பேரு கிங் சானா. இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குப்பா. நான் வேற தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாஃபியா கேங் கிட்ட வேற மாட்டீங்கன்னா இன்னமும் காம்ப்ளிகேட்டடா போறதுக்குள்ள நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம், நம்ம பார்க்காத பிரச்சனையா இப்படின்னு நம்மால போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஜஸ்ட் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க, இந்த எபிசோட்லாம் ஒண்ணுமே இல்ல, இதுக்கப்புறம் வேற லெவல்ல போவோம். ஒரு விஷயத்த இந்த மான்வால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில பல டவுட்டை இன்னமும் ரிவீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஹீரோவோட இம்மார்டலிட்டி அது எப்படி வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு டவுட்டா இருக்கும், அதை இன்னமும் ரிவீல் பண்ணல. ஒரு 4-5-6 எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிவீல் ஆகும். சோ பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க, அதெல்லாம் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்கும். இப்போ வர நம்மால மாஃபியா கேங் கிட்ட மாட்டிக்கினா பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.